பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டே 22ல வந்திருக்கோம். நம்ம ப்ரீவியஸாக நம்ம வந்து நரகம் டாபிக், ஆக்சுவலாக நம்ம நரகம் டாப்பிக்கில் தான் நம்ம வந்து ஃபுல் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. எரி நரகம். அதில் நம்ம வந்து ஷியோல், ஹேடஸ், கெஹேனா, டார்டரு, அபேஸ் சொல்கிற எப்ரிய மற்றும் கிரேக்க வார்த்தைகள் நம்ம பார்த்தோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு புதைக்கிற இடம், கல்லறை, அதுதான் வந்து ஷியோல், ஹேடஸ் குறிக்குது. பழைய ஏற்பாட்டில் ஷியோல், புதிய ஏற்பாட்டில் ஹேடஸ் சொல்லி பார்த்தோம். அதே போல் கெஹேனா சொல்றது வந்து அது ஒரு பள்ளத்தாக்கு, எருசலேமுடைய சவுத் ஈஸ்ட், ஓகே, வந்து இருக்கு சொல்லி பார்க்குறோம். அந்த பள்ளத்தாக்குல வந்து சங்கார பள்ளத்தாக்கு, அங்க வந்து குப்பை மேடு, குப்பை கொட்டுற இடமா இருக்கு சொல்லி பார்க்குறோம். அதை வச்சுதான் இயேசு கிறிஸ்து வந்து உன் வாழ்க்கையை வேஸ்ட் பண்றாத சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து வந்து கெஹனா கெஹனா சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து புதிய ஏற்பாடு நரகம் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை பார்த்தீங்கன்னா கெஹனா. நீங்க டேரக்டாவே ஒரு ஃப்ளைட் பிடிச்சி நீங்க என்ன பண்ணலாம், எருசலேமுக்கு போய் அங்க இருக்கிற நீங்க கெஹனாவை போய் பார்க்கலாம், பார்த்துட்டு வரலாம் சொல்லி பார்க்குறோம். இப்போ அது வந்து ஒரு பார்க் மாதிரி வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அங்க வேண்டாத காரியங்கள் எல்லாத்தையும் போடாமல் என்ன ஆகுது சொல்லி பார்த்தீங்கன்னா, அது எரிக்கிற குப்பை மேடு எரிக்கும் போது அங்கே எப்படி இருக்கும், பயங்கரமா அக்னி இருக்கும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் சொல்லி பார்க்குறோம். அதே போல வந்து அங்க புழுக்கள், கெட்டு போன பொருட்கள்லாம் இருக்கும்போது என்ன ஆகும், குப்பை மேட்ல புழுக்கள் இருக்கும் சொல்லி பார்க்குறோம். அதுதான் வந்து புழுக்கள் சாகாமலும் அக்னி ஏரியா எரிஞ்சிட்டே இருக்கும் சொல்லி சொல்றது வந்து அந்த குப்பை மேட்டு தான் இயேசு கிறிஸ்து வந்து அங்க கம்பேர் பண்ணி சொன்னாரு. அது நீங்க ஆன்லைன்ல கூட நீங்க போய் பார்க்கலாம். ஓகேவா? சரி, அடுத்தபடியா நம்ம வந்து டாட்டூர் சொல்லி பார்த்தோம். அதுவும் நரகம் சொல்லி நம்ம மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு சொல்லி 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம். அதுவும் எதை குறிக்கும்னா வந்து ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாத தூதர்கள், நோவா காலத்துல தப்பு செஞ்ச தூதர்களை வந்து கட்டி வைக்கிற இடம். இதே போலதான் அபீஸ் சொல்ற இடமும் பாத்தீங்கன்னா சாத்தானையும் சாத்தான் தூதர்களையும் கட்டி வைக்கிற இடம். அது வந்து ஒரு ஜெயில் சொல்றத வந்து குறிக்கிறதா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இதுதான் நம்ம போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து அக்னி கடல் என்றால் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த நரகம் சொல்ற டாபிக் எப்படி வந்து இந்த சித்தாந்தம் வந்து வேதாகமத்துல நுழைஞ்சுது சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நரகம் சொல்ற சித்தாந்தம் வந்து ஆக்சுவலா பைபிள்ல இல்லவே இல்லை. நம்ம இப்ப பார்த்த வசனங்கள் படி அந்த எங்கேயுமே வந்து பைபிள் சொல்ல கொடுக்கப்படவே இல்லை சொல்லி நம்ம பார்த்தோம். அப்ப எப்படி வந்து வேதாகமத்துக்குள்ள இந்த நரகம் சொல்ற சித்தாந்தம் நுழைஞ்சு சொல்லி நம்ம கடைசியா நம்ம வந்து பார்த்து முடிக்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அக்னி கடல் என்றால் என்ன சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். சோ அக்னி கடல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் மரணம் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இப்போ முதலாம் மரணம்னா என்னது? ஆதாம் மூலமா வந்தது வந்து முதலாம் மரணம். ஒரு மரணத்துல இருக்கிறவங்க வந்து அவங்க செய்கை கிரியை எதுவுமே இல்லை சொல்லி பார்க்குறோம். பூமி கீழே அவங்களுக்கு பங்கே கிடையாது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அந்த வசனம் கூட நம்ம படிக்கலாம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இல்லை 5, 6 படிங்க. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே. மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கும். அவங்களுக்கு அவங்களோட பேர் கூட என்ன இருக்காது, நினைவில் இருக்காது, மறக்கப்பட்டிருக்கும். அடுத்து அவர்கள் சிநேகம், அவர்கள் பகையும், அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிற்று. அவங்களுடைய சிநேகம், பகை, அன்பு, ஓகே, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒளிந்து போயிருக்குன்னு சொல்லி பாக்குறோம். சூரியனுக்குள்ளே கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கு இல்லை. திருப்பி ஒரு வாட்டி கொஞ்சம் சத்தமா படிங்க. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒளிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கு இல்லை. என்றைக்கும் அவங்களுக்கு சூரியன் கீழே வந்து பாத்தீங்கன்னா பூமியில உயிரோட வாழ்ற மக்கள் மத்தியில அவங்களுக்கு வந்து என்ன இல்லை, பங்கு இல்லை சொல்லி பார்க்குறோம். ஓகே, அவங்க எந்த கிரியையும் செய்ய முடியாது சொல்லி பார்க்குறோம். அதான் மரணம் சொல்லி நம்ம ஏற்கனவே இந்த பாடத்தோட ஆரம்பத்துல வந்து நம்ம பார்த்துருப்போம். இல்லை 3ஆம் கிளாஸ் ஓட ஆரம்பத்தில் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, மரணம்னா என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதே போல 10ஆம் வசனம் படிங்களா இதுலயே. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய்.
நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. ஓகே, ஒண்ணுமே கிடையாது நீ செத்து போயிட்டேன்னா சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்ப பார்க்கும்போது மரணம் சொல்றது வந்து ஒரு சீசேஷன் ஆஃப் லைஃப். உங்களுக்கு வந்து பூமியில வந்து பங்கே கிடையாது, அதுதான் முடிஞ்சிச்சு. இவ எப்படி வந்து ஒரு அக்னியில வந்து ஒரு பொருளை போட்டிங்கன்னா அதுதான் முடிஞ்சிச்சு அதோட சாப்டர். இனி அதுல இருந்து எடுக்க முடியாதோ அதே போல மரணம் சொல்றது என்னது, முற்றிலுமா டிஸ்ட்ராய்ட், அதுதான் முடிஞ்சிச்சு, நீங்க வர முடியாத ஒரு நிலைமை சொல்லி பார்க்குறோம். அதனால தான் இந்த அக்னி கடலை என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாம் மரணம் சொல்லி சொல்றாங்க. ஏன் ரெண்டாம் மரணம் சொல்லி சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து மூலமா என்ன கிடைக்குது நம்மளுக்கு? ஆதம் மூலமா மரணம் வந்துச்சு, இயேசு கிறிஸ்து மூலமா உயிர்த்தெழுதல் வருது. அது கூட படிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21 படிங்க, அப்புறம் 22 படிங்க. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் ம் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ம் ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பாத்தீங்கன்னா எல்லாருமே உயிரோட வந்துடுறாங்களாம். இப்ப எல்லாரும் மறிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவோட ரெண்டாம் வருகையில என்ன பண்ணுவாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, முதலாவது சபை உயிர்த்தெழும். அப்புறம் தேவன் ராஜ்யத்துல எல்லா மக்களும், உலக மக்களுக்கும் திருப்பி ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் சொல்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கிளாஸ் 2ல பார்க்காதவங்க வந்து முந்தின டேஸ் அந்த கிளாஸ் 2 இருக்க டாபிக்ஸ்ல போய் பாருங்க, உங்களுக்கு புரியவங்க. பார்க்கும்போது தேவன் ராஜ்யத்துல எல்லா மக்களுமே உயிர்த்தெழுவாங்களாம். அந்த ராஜ்யத்தின் முடிவுல வந்து பாத்தீங்கன்னா சாத்தானுடைய யார் சேர்றாங்களோ அவங்க என்ன பண்றாங்க, அழிக்கப்படுறாங்க. அப்போ வந்து அந்த மரணம் வந்து அவங்களுக்கு என்ன, எத்தனையாவது மரணமா இருக்கும்? ஏன்னா இப்போ வந்து ஒருத்தர் மறிக்கிறாங்க, மறிச்சு அவிசுவாசத்திலேயே வந்து இயேசு கிறிஸ்து ஏத்துக்காம, இயேசு கிறிஸ்து தெரிஞ்சுக்காம, இந்த பொல்லாங்கான சாத்தான் வந்து அது கூட படிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பொல்லாங்கான சாத்தான் வந்து என்ன பண்றான், இவர்களுடைய கண்களை குருடாக்கி சத்தியத்தின் சுவிசேஷத்தின் ஒளியை வந்து கேட்க விடாம பண்றான்னு சொல்லி பாக்குறோம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஓகே, இப்போ வந்து அவிசுவாசிகள் அவங்க எதுக்காக வந்து கேட்கல, சுவிசேஷத்தை கேட்கல சொல்லி பாத்தீங்கன்னா, இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசானவன் என்ன பண்றான், அவர்களுடைய கண்களை குருடாக்குறதுனால தான் சொல்லி பாக்குறோம். அப்ப அப்படியே இறந்து போயிடுறாங்க. இறந்து போனவங்களுக்கு இயேசு கிறிஸ்து மூலமா என்ன தராரு, திருப்பி உயிர்த்தெழுதல் கிடைக்குது சொல்லி பார்க்குறோம். ஆதாமுக்குள் மரிக்கிற எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுவார்கள் சொல்லி பார்க்குறோம். அவங்க தேவன் ராஜ்யத்துல உயிர்த்தெழுந்து வந்து சத்தியத்தை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, சத்தியம் வந்து போதிக்கப்படுது. அது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க படிக்கிறோம், ஐசையா 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ஃபர்ஸ்ட் படிங்க. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது, ஜட்ஜ்மெண்ட் பூமியில நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். அப்போ அவங்க உயிர்த்தெழுந்து என்ன பண்றாங்களாம், அந்த நீதியை கற்றுக்கொள்றாங்களாம். பூச்சக்கரத்து குடிகள்லாம் உலக மக்கள் அனைவரும், யாரெல்லாம் எல்லாருமே உயிர்த்தெழுறாங்க சொல்லி பார்க்கிறோம். ஆதாமுக்குள் மரித்த எல்லாருமே உயிர்த்தெழுந்து நீதியை கற்றுக்கொள்கிறார்கள். துன்மார்க்கனுக்கு தயவு செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். நீதியுள்ள தேசத்திலும் கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாமல் போய் என்ன பண்றான், நீதியை கற்றுக்கொள்ளாம போயிடறான் சொல்லி பார்க்கிறோம், துன்மார்க்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இதுதான் வந்து வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் கடைசியில வந்து சொல்லப்பட்டிருக்கு என்னதுன்னா, அவங்க என்ன பண்றாங்களா, சாத்தானோட சேர்ந்து துன்மார்க்கர் 1000 ஆண்டோட முடிவுல வந்து சாத்தானை வந்து ரிலீஸ் பண்றாங்களாம். படிங்க 7:8. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமிக்கு 4 திசைகளிலும் பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும் படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் புறப்படுவான். அவருடைய தொகை கடற்கரை மணலத்தனையா இருக்கும். அவங்க எத்தனை பேர் இருப்பாங்களா? கடற்கரை மணலத்தனையா இருக்குமா. as a sea and on the sand on the seashore சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அவர்கள் பூமி எங்கும் பரவி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் அழைத்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்னி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. ஓகேவா? அப்போ என்ன பண்றாரு, தேவன் வந்து இந்த துன்மார்க்கரை வந்து அழிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். சோ அப்போ இப்ப 2வது வாட்டி இவங்க வந்து அழிக்கப்படுறாங்க.
ஓகே, முதலாம் வாட்டி ஆதாம் மூலமா நேச்சுரல் டெத் அடையுது. எல்லாம் ஆக்சிடென்ட்ல செத்து போறாங்க இந்த பூமியில. இப்ப இருக்கிற பூமியில, சாத்தான் இருக்கிற பூமியில இவங்களால சுவிசேஷத்தை கேட்க முடியாதபடிக்கு சாத்தான் வந்து அவங்க கண்களை குருடாக்கியிருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவன் ராஜ்யத்துல என்ன பண்றாருன்னா, தேவன் வந்து ஃபர்ஸ்ட் சாத்தானை வந்து கட்டி வச்சிருக்காரு. 21:2 நம்ம படிக்கிறோம். சாத்தானை கட்டி வச்சிருக்காரு. அப்புறம் இந்த மக்கள் எல்லாமே உயிர்த்தெழுந்து வராங்க. சத்தியம் போதிக்கப்படுது. நீதியுள்ள தேசத்துல சத்தியம் போதிக்கப்படும் போது என்ன பண்றாங்க, துன்மார்க்கர் சத்தியத்தை கத்துக்குள்ள சொல்லி பார்க்குறோம். அப்போ 1000 இயர்ஸோட அந்த 1000 ஆண்டோட முடிவுல வந்து பாத்தீங்கன்னா சாத்தான் அவுத்து விடப்படுறாங்க. அவுத்து விடப்படும் போது இந்த துன்மார்க்கர் என்ன பண்றாங்க, இவங்களோட சேர்றாங்க. சேர்ந்து கடைசியில தேவன் வந்து என்ன பண்றாரு, இவங்களை அழிச்சிடுறாரு. அப்ப இவங்களுக்கு நடக்கிற மரணம் எத்தனையாவது மரணம் சொல்லி பாத்தீங்கன்னா 2ஆம் மரணம் சொல்லி பார்க்குறோம். ஓகே, இயேசு கிறிஸ்துவ மீட்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பையும் அவங்க என்ன பண்றாங்க, கவனியாமல் போகிறார்கள். அதனாலதான் இங்க ஐசியால பாத்தீங்கன்னா the grace when the grace is shown to the wicked, grace கிருபை கொடுக்கப்படுது. அதை என்ன பண்றாங்களா, do not learn righteousness, அதை வந்து அவங்க கவனியாம போய் என்ன பண்றாங்களா, keep on doing wicked, evil பண்றாங்களா, துன்மார்க்கம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். இதுதான் இங்க சொல்றாரு. அப்போ இவங்களுக்கு வர மரணம் என்ன, எத்தனையாவது மரணமா இருக்கும், 2ஆம் மரணமா இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்னி கடலை எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா, the lake of fire is the second death, 2ஆம் மரணம் சொல்லி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா, இது புரிஞ்சுட்டு பிறகு தான் நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்க முடியும். சரியான காரியங்களை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் சொல்லி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2ஆம் மரணம்னா என்னது, அதுதான் இதோட அவங்களுக்கும் இந்த பூமிக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. சூரியன் கீழே அவங்களுக்கு வந்து பங்கு கிடையாது. உயிருள்ள மக்களோட வந்து அவங்களுக்கு வந்து என்ன இல்லை, அவங்க எந்த எக்காலத்திலும் வந்து என்ன இல்லை, அவங்க கூட இருக்க முடியாது சொல்லி பார்க்குறோம். அதுதான் முடிஞ்சிச்சு. ஏன்னா மீட்கிறதுக்கு அவங்களுக்கு வேற ஒரு ஆள் கிடையாது சொல்லி பார்க்குறோம். ஓகே, அவங்கள மரணத்திலேருந்து காப்பாத்துறதுக்கு இல்லைன்னா செத்து போன நிலைமையிலேருந்து அவங்கள உயிரோடு கொண்டு வர்றதுக்கு வந்து இன்னொரு பலி கிடையாது சொல்லி பார்க்குறோம். அதுதான் வந்து பேதுருவையும் சொல்லப்பட்டிருக்கும், யூதாலையும் சொல்லப்பட்டிருக்கும் சொல்லி பார்க்குறோம். ஓகே, சரி. இப்போ நம்ம பார்க்கறதுனால லேக் ஆஃப் ஃபயர்ல வந்து எங்கெல்லாம் போட்டிருக்கு, லேக் ஆஃப் ஃபயர் அக்னி கடல் சொல்றது எங்கெல்லாம் போட்டிருக்கு, அதுல யார் போறாங்க சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுல பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம், அதுல வந்து 20 படிங்க. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். ஓகே, இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க, மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் வந்து உயிரோட அக்னி கடல்ல தள்ளப்பட்டார்கள் சொல்லி பார்க்குறோம். சரி, இந்த மிருகம்னா என்னது, கள்ள தீர்க்கதரிசி என்னது, இவங்க ஏன் வந்து இங்க பிடிக்கப்பட்டார்கள் சொல்லி போட்டிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்கு முதனா அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். எங்கன்னா வெளிப்படுத்தல் 16, அதுல வந்து 6ஆம் தூதன் தன் கலசத்தை ஊற்றினான், ஆய்பிராட் நதி மேல தன் கலசத்தை ஊத்துறாரு சொல்லி பார்க்குறோம். அப்ப என்ன நடக்குது சொல்லி பாருங்க. அதுல 16ஆம் அதிகாரம், அதுல 13ல இருந்து படிங்க, இல்ல 12ல இருந்தே படிங்க. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வலுசர்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. ஓகே, யுத்தத்திற்கு இந்த 3 அசுத்தாவிகள் எங்க இருந்து வருது சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 3 பேர்கிட்ட இருந்து வருது. ஒன்று மிருகம், அப்புறம் கள்ள தீர்க்கதரிசி, அப்புறம் வந்து டிராகன். ஓகே, வலுசர்பம் சொல்லி பார்க்குறோம். ஓகே, 3 பேர்கிட்ட இருந்து 3 அசுத்தாவிகள், தவளைக்கு ஒப்பான அசுத்தாவிகள் வந்து உலகத்துல இருக்க ராஜாக்கள் என்ன பண்றாங்களா, யுத்தத்துக்கு வந்து சேர்க்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அப்படியே 16ஆம் வசனம் படிங்க. அந்த எந்த யுத்தம் சொல்லி போட்டிருக்கோம், அந்த யுத்தத்தின் பேர் என்னது? அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகெதான் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். அர்மகெதான் யுத்தம் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அர்மகெதான் சொல்ற இடம் சொல்லி பார்க்குறோம். அந்த இடத்துல நடக்கிறதுனால அது அர்மகெதான் யுத்தம் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அங்க கூட்டி சேர்க்கிறாங்க. இதான் கடைசி யுத்தம், உலகத்தோட முடிவு சொல்லி பார்க்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த டிராகன் வலு சர்வம்னா என்னது, யார் இது சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம அங்கேயே வெளிப்படுத்தலையே 12ஆம் அதிகாரத்துல அதுல வந்து
9ஆம் வசனம் படிங்க. வலு சர்வம்னு யாரை சொல்லுவாங்க? உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்வம் தள்ளப்பட்டது. ஓகேவா? வலு சர்வம்னா யாரு? பிசாசு, சாத்தான் சொல்ற பழைய பாம்பாகிய வலு சர்வம் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? சரி, அதே போல நம்ம 14ல படிக்கிற மிருகம். மிருகம்னா என்னது சொல்லி பார்த்தோம்னா, அது தானியேல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அங்க சொல்லப்பட்டிருக்கும். மிருகங்கள் பத்தி அங்க சொல்லியிருப்பாங்க. மிருகங்கள்லாம் என்னது? ராஜாக்கள் இல்ல ராஜ்யங்கள் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். ஓகே, 4 பெரிய மிருகங்களும் 4 ராஜாக்கள் சொல்லி பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா ராஜ்யம் என்ன ராஜாக்கள் சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் பாபிலோனிய ராஜ்யம், அப்புறம் மேதோ பெர்ஷியா ராஜ்யம், அப்புறம் கிரேக்க ராஜ்யம், அப்புறம் ரோம ராஜ்யம் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இந்த 4 ராஜ்யங்கள் இதுதான் வந்து அந்த மிருகங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்றாங்க. அப்போ இப்போ இந்த கடைசி காலத்துல இருக்கிற மிருகம் சொல்லி போட்டிருக்கு. இதை பத்தி டீட்டெயில்டாக நம்ம வந்து தனிப்பட்ட முறையில வெளிப்படுத்தல விசேஷம் நம்ம படிக்க வந்து பார்க்கலாம். ஆனா இங்க நம்ம பார்க்கறது என்னதுன்னா, மிருகம் வந்து எதை குறிக்குதுன்னா ராஜ்யங்களை குறிக்க சொல்லி பார்க்குறோம். இப்போ இருக்கிற பெரிய பெரிய கண்ட்ரிஸ், நாடுகள், ஓகே, பயங்கர வல்லமையுள்ள ஒரு நாடுகள் சொல்லி அவங்களை குறிக்க சொல்லி பார்க்குறோம். இது டிராகன் வலு சர்வம் சொல்லுவது பிசாசு சொல்லி பார்க்குறோம். இப்போ கள்ளத்திற்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து மதம் சார்ந்த ஒரு அமைப்பு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அது வந்து எந்த மதம் வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஒரு கிறிஸ்டியானிட்டியில வந்து ஒரு ஒரு போப் மார்க்கமா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து அது வந்து ஒரு முஸ்லீம் மதமா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எந்த மதம் வேணா இருக்கலாம் சொல்லி பார்க்குறோம். ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் என்னதுன்னா கள்ள தீர்க்கதரிசிகள். ஓகே, கள்ள ப்ராஃபிட்ஸ் சொல்லி பார்க்குறோம். அவங்க கிட்ட இருந்து வந்து ஒரு அசுத்தாவி வருது சொல்லி பார்க்குறோம். எதுக்கு? யுத்தத்துக்காக. அப்போ இந்த யுத்தம் எங்க நடக்குது சொல்லி பார்த்தீங்கன்னா, இதான் 19ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்குறோம். அங்க இயேசு கிறிஸ்துவோட நடக்குது. இயேசு கிறிஸ்துவும் அவரோட கூட இருக்கிற அந்த ஆர்மி, ஓகே, சேனைகளோட வந்து பாத்தீங்கன்னா யுத்தம் நடக்குது. இயேசு கிறிஸ்து இவர்களை மேற்கொள்றாங்க. மேற்கொண்ட பிறகுதான் இவங்க என்ன பண்றாங்க? 2 பேர் வந்து பிடிபடுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்ப 20ஆவது வசனம் படிங்க. எல்லாம் 19, 20 படிங்க. பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரைகள் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடு யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களையும் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொர்பத்தை வழங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். ஓகே, 2 பேரும் தள்ளப்பட்டாங்க. அப்ப ராஜ்யமும் சரி, இந்த கள்ள தரிசிகள் என்ன பண்றாங்க? இந்த அக்னி கடலில தள்ளப்பட்டாங்கன்னா இனிமேட்டு இந்த ராஜ்யங்கள் இருக்க போறது கிடையாது. ஓகே, இந்த அமைப்பு, இந்த கிங்டம்ஸ் எதுவுமே இருக்க போறது கிடையாது. எல்லாத்தையுமே தேவன் வந்து என்ன பண்றாரு? முற்றிலுமா அழிக்கிறார் சொல்றதுதான் இதை குறிக்குது. அதே போல கள்ள தீர்க்கதரிசினா என்னது? இந்த மாதிரி வந்து தப்பான மதங்கள், தப்பான ரிலிஜியன்ஸ் எதுவுமே வந்து என்ன பண்ண போறது கிடையாது. இந்த பூமியில இருக்க போறது கிடையாது. எல்லாத்தையும் தேவன் என்ன பண்றாரு? இந்த கடைசி யுத்தத்துல வந்து என்ன பண்றாருன்னா அழிச்சு தூக்கி போடுறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஃபுல்லி கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய், செகண்ட் டெத் முடிஞ்சிச்சு அவங்களோடது சொல்லி பார்க்குறோம். இதுதான் வந்து ஈவன் நம்ம தானியேல் 2ஆம் அதிகாரத்துல நெபுகாத்நேசர் வந்து கனவு கண்ற விஷயத்துல வந்து கூட பாத்தீங்கன்னா அந்த சிறுக்கள் என்ன பண்ணுமா, அங்க இருக்க ராஜ்யங்கள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு அதே பெரிய ராஜ்யம் ஆயிடும் சொல்லி பார்க்கிறோம். அப்ப ராஜ்யங்கள் இது எல்லாமே என்ன ஆயிடும்? பூமிக்குரிய ராஜ்யம் அது காற்றடிக்குமே என்ன ஆயிடுதான்? பறந்து போயிடுதான். இருக்கிற இடமே தெரியாம போயிட்டு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, எங்கன்னா தானியேல் 2ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கலாம் அந்த விஷயத்த. ஸோ அதுதான் என்ன ஆகுது இங்க நிறைவேற்று சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இந்த அக்னி கடல் சொல்றது வந்து அது முற்றிலுமா இருக்கிற இடமே இல்லாதபடிக்கு அது கம்ப்ளீட்லி நெருப்புல போட்டா என்ன டிஸ்ட்ராய் ஆகும், அந்த மாதிரி ஃபுல்லாவே டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா புதிய வானம் புதிய பூமி வந்து தேவன் ராஜ்யம் வருது. அப்போ தேவன் ராஜ்யம் வந்து பாத்தீங்கன்னா 1000 years 1000 ஆண்டு அரசாட்சி ஆரம்பிக்குது. நீதி வாசமா இருக்கும் உலகமா இருக்கும் சொல்லி பார்க்குறோம். இந்த பேதுரு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்றாரு, நீதி வாசமா இருக்கும் உலகம் சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த உலகம் தான் என்னதுன்னா இந்த 1000 ஆண்டு அரசாட்சி ஆரம்பிக்குது. அப்ப என்ன பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சாத்தானியும் கட்டுறா சொல்லி பார்க்குறோம். அப்போ 3 பேர்ல வந்து மிருகம் அப்புறம் கள்ள தீர்க்கதரிசி வந்து பிடிப்பட்டு அவங்க வந்து அக்னி கடலை போட்டு அழிச்சிட்டாங்க, டிஸ்ட்ராய்டு. ஆனா சாத்தனை மட்டும் என்ன பண்றாங்கன்னா கட்டி 1000 ஆண்டு என்ன பண்றாங்க, அவனை கட்டி வைக்கிறாங்க. ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அவனை கட்டி வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். படிங்க 20, 21, 2, 3. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகளையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன். ஓகே, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து
அந்த 1000 வருஷம் நிறைவேறுவதற்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடித்து அதன் மேல் முத்திரை போட்டான். அப்ப பாத்தீங்கன்னா 1000 ஆண்டு வந்து என்ன பண்ணிருக்காங்க, சாத்தானை வந்து பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். இது ஏற்கனவே நம்ம வந்து முந்தின கிளாஸ் டாபிக்ல ஆவியாத்ம சரீரத்துல வந்து பாத்தீங்கன்னா அபேஸ் இல்லைன்னா வந்து இந்த அபேஸ் சொல்ற டாபிக் இந்த முந்தின கிளாஸ்களோட பாத்தீங்கன்னா நீங்க பார்த்துருப்போம். ஓகே, டார்டோரு அபேஸ் சொல்றது வந்து பிடிச்சி வைக்கிற ஒரு இடம் சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சாத்தானை மட்டும் என்ன பண்றாங்க, ஒரு ஜெயிலில் போட்டிருக்காங்க. அப்புறம் 7ஆம் வசனம் படிங்க. 1000 வருஷம் முடிஞ்ச பிறகு அந்த ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி அப்ப என்ன பண்றான்னா ஜனங்களை மோசம் போக்குறான். அதுக்கப்புறம் தேவனுடைய நகரத்தை வந்து முற்றுகை போட்டு அவங்க அழிக்கிறதுக்காக வராங்க. அப்போ அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையும் தேவன் வந்து அக்னினால அழிச்சிடறாரு சொல்லி பார்த்தோம். இப்பதான் பார்த்தோம். அதே நேரத்துல 10ஆம் வசனத்தை நம்ம என்ன படிக்கிறோம் பாத்தீங்கன்னா, சாத்தானும் வந்து பிடிபடுறான். அவனும் வந்து என்ன பண்றாரு, அந்த அக்னி ஏரியும் கந்தக ஏரியும் அந்த இடத்துல அந்த கடல்ல வந்து என்ன பண்றாரு, தூக்கி போட்டுறாரு சொல்லி பாக்குறோம். எங்க மிருகமும் கள்ளத்திற்கு போட்ட இடத்துல இவங்களே போட்டுறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். 10ஆம் வசனம் படிங்க. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதாகாலிலும் பாதிக்கப்படுவார்கள். ஓகேவா? அப்போ இவங்களையும் வந்து சாத்தானையும் வந்து தூக்கி போட்டாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப என்ன பார்த்தோம், மிருகம் கள்ள தீர்க்கதரிசி 1000 ஆண்டு அரசாட்சிக்கு முன்னாடியே, ஓகே, ராஜ்யத்துக்கு முன்னாடியே என்ன பண்றாங்க, அவங்க அக்னி கடல்ல போடப்பட்டாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அடுத்தபடியா சாத்தான் டெஸ்ட் பண்ணப்பட்ட பிறகு இந்த உலகத்துல வந்து சத்தியத்தை சொல்லி, நீதி வாசமா இருக்கும் உலகத்துல வந்து சத்தியத்தை சொல்லி சத்தியம் போதிக்கப்பட்ட பிறகு யாரெல்லாம் அந்த சத்தியத்தை கீழ்படியில சொல்லிட்டு 1000 ஆண்டோட முடிவுல வந்து என்ன பண்றாரு, தேவன் சாத்தானை அவுத்து விடுறாரு. யாரெல்லாம் சாத்தான் பக்கம் சேர்றாங்களோ அவங்களே வந்து என்ன பண்றாரு, அக்னினால அழிக்கிறாரு சொல்லி பாக்குறோம். அதே போல மத்த சாத்தானை என்ன பண்றாரு, இந்த அக்னி கடல்ல தூக்கி போட்டுறாரு சொல்லி பாக்குறோம். அப்போ இவங்களும் டிஸ்ட்ராய் ஆயிடுறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் தான் இது குறிக்குது. அதான் 2ஆம் மரணம் சொல்றது கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன், க்ளோஸ், அவங்க சாப்டர் க்ளோஸ் சொல்லி பார்க்குறோம். அதே போல நீங்க 14ஆம் வசனம் படிங்க, 14. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். சரி, இப்போ வந்து அவங்க வேதனை அடைவாங்க, அவங்க துடிப்பாங்க சொல்லி சொன்னீங்கன்னா, அப்போ மரணமும் பாதாளம்னா என்னது? மரணம் சொல்றது வந்து ஒரு நிகழ்வு, ஒரு ஈவெண்ட். ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க பிறப்பு இருந்ததுன்னா மரணம் சொல்லிட்டு ஒரு வந்து ஈவெண்டா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அந்த ஈவெண்ட் தான், அந்த மரணத்தை தான் தேவன் என்ன பண்றாரு, நீக்கி நீங்க நித்தியமா வாழுங்க. பிறப்பு இருந்ததுன்னா நீங்க நித்தியமா வாழணும், மனுஷர்களுக்கு நித்திய ஜீவன் கொடுத்துருக்காரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதுதான் இயேசு கிறிஸ்துவ வந்து மரணத்துல இருந்து நம்ம விடுதலை பண்ணதான் வந்தார் சொல்லி பாக்குறோம். மரணத்தின் அடிமைத்தனத்துல இருந்த மக்களை விடுதலையாக்கும்படிதான் அவர் என்ன பண்றாரு, அந்த திறவுகோலே வச்சிருக்காரு. மரணத்தின் திறவுகோல் நான் வச்சிருக்கேன், நான் எல்லாரையும் விடுதலை பண்றேன் சொல்லி விடுதலை பண்றாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ இங்க ஹேடேஸ் சொல்றது என்னது, பாதாளம் இல்லைன்னா கல்லறை சொல்லி பார்க்குறோம். மரணமும் பாதாளம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட், ஒரு நிகழ்வு. அது மட்டும் இல்லாம அந்த கல்லறை சொல்றது ஒரு இடம். ஓகேவா? அது ரெண்டுத்தையுமே தூக்கி என்ன பண்றாங்களா, அக்னி கடல்ல போடுறாங்கன்னா அது என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இனிமேட் மரணமே கிடையாது, இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை சொல்ற அந்த காரியங்களை தான் என்ன பண்றாரு, இங்க ப்ரூவ் பண்றாரு சொல்லி பார்க்குறோம். மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து இருக்க போகுது. ஓகே, மரணமே கிடையாது, கல்லறை கிடையாது சொல்லி சொல்றதுதான் இங்க வந்து சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? பூமியில இனிமேல் மரணமே நிகழ போறது கிடையாது சொல்லி சொல்றாரு. அதை சொல்றதுதான் இங்க போட்டிருக்காங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, அதே போல யாரையும் வந்து அங்க அக்னி கடல்ல போடுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் துர்மார்க்கம் செய்தாங்களோ அவங்க பெயர்கள் வந்து ஜீவ புத்தகத்துல வந்து கிறுக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து எப்போ வந்து நம்மளுக்காக மீட்கும் பொருள், எப்போ வந்து முதலாம் வருகையில வந்து ஆதாம்க்கு இணையான ஈடுபலி ஆனாரோ, ஓகே, ஆதாம்க்கு இணையான ஈடுபலி சொல்லும் போது ஆதாம் வந்து பரிபூர்ண மனுஷனா இருந்தாரு. ஆதாம் கிட்ட வந்து எந்தவித பாவமும் இல்ல, குற்றமற்றவரா இருந்தாரு ஆரம்பத்துல, பாவம் செய்யறதுக்கு முன்னாடி. ஓகேவா? அவர் தேவனோட படைப்பா இருந்தாரு, நித்திய ஜீவனா இருந்தது சொல்லி நித்திய ஜீவன் இருந்தது சொல்லி பாக்குறோம். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னது, பரிபூர்ண மனுஷனா என்னது, அவர்கிட்ட எந்தவித நோயும் கிடையாது, வியாதியும் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒரு பரிபூர்ண சரீரத்துல இருந்தார் சொல்லி பாக்குறோம். அதே போல அவர்கிட்ட என்ன இருந்தது, நித்திய ஜீவன் இருந்தது. அவர் வந்து தேவனால் உண்டாக்கப்பட்டிருந்தார், எந்தவித பாவமும் கிடையாது சொல்லி பாக்குறோம். சோ இப்படிப்பட்ட ஆதாம் மாதிரியே தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், வந்தார் ஆதாம்க்கு இணையா, எப்படி ஒரு பரிபூர்ண மனிதனா இருந்தாரு சொல்லி பாக்குறோம். எந்தவித பாவமும் இல்லை, குற்றமும் இல்லை சொல்லி பாக்குறோம். அவர்கிட்ட நோய் கிடையாது, எதுவுமே கிடையாது சொல்லி பாக்குறோம். அதே நேரத்துல இயேசு கிறிஸ்து வந்து நித்திய ஜீவனோட வந்தார் சொல்லி பாக்குறோம். அப்புறம் தேவனால் உண்டாக்கப்பட்டிருந்தார் சொல்லி பாக்குறோம், ஈடுபலி. சோ ஆதாம் இழந்த என்னது, அந்த நித்திய ஜீவனை, இது எல்லாத்தையும் கொடுக்கதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், தன்னையே வந்து ஒப்பு கொடுத்தாரு சொல்லி பாக்குறோம். இதுதான் நம்ம ஈடுபலி சொல்ற கிளாஸ்ல நம்ம பார்த்திருப்போம்.
பார்க்காதவங்க நீங்க அந்த கிளாஸ்ல போய் பாருங்க. ஸோ அப்போ இதுல இருந்து நம்மளை மீட்டு எல்லாருக்குமே என்ன பண்றாரு, நித்திய ஜீவனை வந்து கொடுத்துட்டாரு, இட்டர்னல் லைஃப் வந்து கொடுத்துட்டாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, வாழ்றதுக்கு. அப்போ அவங்க பேர்கள்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆதாமுக்கு எல்லாரும் தான் மறிக்கிறோம். அதே போல கிறிஸ்துக்கள் எல்லாருமே என்ன பண்ணுமா, உயிர்ப்பிக்கப்படுறாங்க சொல்லி பார்க்குறோம். எல்லாருமே கொடுத்த ஜீவனை வந்து இந்த டெஸ்ட்ல வந்து தக்க வச்சுக்கிறாங்களா இல்லையா, அதுதான் வந்து காட் வந்து பாக்குறாரு. யாரெல்லாம் வந்து ஜீவ புத்தகத்துல எழுதப்பட்ட ஜீவ புத்தகத்துல பேரை வந்து கிறுக்கி போட்டுக்கிறாங்களோ, இல்லை சாத்தன் கூட சேர்ந்து தீமை செய்யற மக்களாவோ துன்மார்க்கராக இருக்காங்களோ, நன்மை பொதித்தாலும் வந்து அவங்க தீமையே வந்து செய்யற மக்களா இருக்காங்களோ, ஓகே, நீதியுள்ள தேசத்திலும் அவங்கள வந்து தேவன் என்ன பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, கடைசியில வந்து அவங்களையும் வந்து இந்த அக்னி கடல்லே போட்டு அழிச்சிடறாரு சொல்லி பார்க்கிறோம். அதான் படிங்க 15வது வசனம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். ஓகே, அப்ப இவங்களை கடைசியா தள்ளுறாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, சோ இதுதான் வந்து பவுல் கூட என்ன எழுதுறாரு சொல்லி பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல அங்க வந்து இந்த வசனம் மட்டும் படிங்க, 26. கடைசி சத்துருவாகிய மரணம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். கடைசி சத்துரு என்னது, மரணம் சொல்லி பார்க்கிறோம். சோ கடைசியா என்ன பண்றாரு, மரணத்தையும் தூக்கி அக்னி கடல்லே போடுறாங்க சொல்லி பார்க்கிறோம். ஃபுல்லா பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு எல்லாத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணிட்டு என்ன பண்றாரு, ராஜ்யம் வந்து முழுமையா என்ன பண்றாரு, தேவனுக்கு வந்து ஒப்படைக்கிறார் சொல்லி பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து. ஸோ இதுதான் வந்து இயேசு கிறிஸ்துவோட அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில வந்து நடக்கிறது. இங்க அக்னி கடல் சொல்றது வந்து ஒரு டிஸ்ட்ரக்ஷன், ஒரு கம்ப்ளீட்டா அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இனி இல்லாத மாதிரி இருக்கிறது சொல்லி போறோம். ஒரு நெருப்புல வந்து ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கு, அது நீங்க போட்டீங்கன்னா திருப்பி அந்த விசிட்டிங் கார்டு எடுக்க முடியுமா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒரு ஏதாவது ஒரு ஃபோனை போடுறீங்க, ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னா அந்த நெருப்பு பயங்கரமா பேர்ன் பண்ணுது வச்சுக்கோங்க. போட்டிங்கன்னா அது என்ன பண்ணுது, ஃபுல்லா டிஸ்ட்ராய் பண்ணுறோம், கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணுறோம் சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி கடல் வந்து கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷனை குறிக்குது, அழிவை குறிக்குது, தவிர அங்க வந்து வேதனை அடையிற காரியங்களை பத்தி சொல்லலை. அதே போல இங்க பார்த்தீங்கன்னா டெத்து அண்ட் ஹேடிஸ் சொல்லி போட்டிருக்கு. நரகமும் சாரி மரணமும் வந்து அப்புறம் கிரேவ் கல்லறை சொல்லி போட்டிருக்கு. அப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா துடிச்சிட்டு இருக்குமா, நீங்க சொல்ற மாதிரி அக்னி கடல் ஒரு நரகமா இருந்ததுன்னா, அது வேதனை தரும் இடமா இருந்ததுன்னா துடிச்சிட்டு இருக்குமா சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இது எதை குறிக்குது சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அழிவை தான் குறிக்குது, இனிமேல் மரணம் கிடையாது, இந்த மாதிரி கல்லறை கிடையாது சொல்றதா குறிக்குது சொல்லி பார்க்குறோம். இதுதான் இங்க சொல்ல ஒரு கான்டெக்ட். இது எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த லேக் ஆஃப் ஃபயர் சொல்றது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எதுனா வந்து இங்க 10ஆம் வசனத்துல வந்து வெளிப்படுத்தல் 20:10 வந்து அவர்கள் சதா காலமும் வாதிக்கப்படுவார்கள் சொல்லி, இரவும் பகலும் வாதிக்கப்படுவார்கள் சொல்லி போட்டிருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி நீங்க கேள்வி கேட்கலாம். ஓகே, படிங்க வேணா அது 10. வெளிப்படுத்தல் 20:10. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். சோ இதுக்கு அர்த்தம் என்னது ஆக்சுவலா, இது வந்து அவங்க வந்து துன்பம் அடைவார்கள், அவங்க வந்து ஏஞ்சல்ஸ் இந்த மிருகங்களை வந்து அப்படியே எரிஞ்சிட்டு இருப்பாங்களா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மிருகம் சொல்றது வந்து ராஜ்யங்கள் இருக்காது சொல்லி போட்டு பார்த்திருக்கோம். ராஜ்யங்களே கிடையாது. இங்க மனுஷங்களை பத்தி பேசல. மனுஷங்களை பத்தி பேசணும்னா அது கீழே கடைசியா சொல்லப்பட்டதான் மனுஷங்கள். யாரோட பேர்ல எழுதப்படலையோ, ஜீவ புத்தகத்துல எழுதப்படலையோ அவங்க அக்னி கடல்ல போடப்படுறாங்க. துன்மார்க்கரை பத்தி போட்டிருக்கு. ஆனா இங்க மிருகம் சொல்றது வந்து அது ராஜ்யம். நம்ம தான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், ராஜ்யம், ராஜாக்கள் ஆட்சி செய்யறவங்க சொல்லி பார்க்கிறோம். ராஜ்யத்தை பத்தி, ஒட்டுமொத்த ராஜ்யத்தை பத்தி பேசுறாங்க சொல்லி பார்க்கிறோம். அதே போல கள்ளத்திற்கு சொல்லும்போது அது வந்து ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் சொல்லும்போது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை குறிக்கல. அது வந்து என்னதுன்னா அந்த மதங்கள், மத ரிலிஜியன், அந்நிய மதங்கள், அது எல்லாத்தையும் தேவன் என்ன பண்றாரா, நிர்மூலமாக்குறாராம். ஸோ அதுதான் இங்க குறிக்குது சொல்லி பார்க்கிறோம். மற்றபடி வந்து ஆட்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இங்கே போட்டிருக்கு. ஓகே, யாரோட நேம் பேர்கள்லாம் எழுதப்படலையோ ஜீவபுத்தகத்துல அவங்க அக்னி கடல்ல போடப்படுறாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ இது எப்படி வந்து இங்க மரணமும் அந்த பாதாளம் இல்லைன்னா வந்து அந்த கிரேவ் சொல்ற மாதிரி தான் இங்க பீஸ்டும் ஃபால்ஸ் ப்ராஃபட்டும். சாத்தான் சொல்றது, சாத்தானும் அவன் தூதர்களும் சொல்லும்போது அது வந்து ஏஞ்சல்ஸ் வந்து அழிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ வாதிக்கப்படுறது சொல்றது வந்து அங்க பயங்கர வேதனை அடைவாங்க சொல்லி சொல்ல வரல. இதுக்கு ஏத்த ஒரு இன்னொரு வசனம் இருக்கு, நீங்க வேணா பாருங்க. எங்க இருக்குன்னா வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 14 அதுல வந்து 10, 11 படிங்களா.
அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான். அடுத்தது, அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் உருவத்தையும் வணங்கினவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தடுத்துக் கொள்கிற எவனும் இரவும் பகலுக்கும் இளைப்பாறுதல் இராது. ஓகே, அங்க என்ன போட்டிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஸ்மோக் அது வந்து என்றென்றைக்கும் ஒரு என்ன இருக்கும், ரிமெம்பரன்ஸா இருக்கும். இப்ப வந்து வாதிக்கு எரிஞ்சு காலி ஆயிட்டாங்க. காலி ஆயிட்ட பிறகு எரிஞ்சு சாம்பல் அடிச்ச பிறகு அங்க இருந்து புகை மட்டும் வருது. அது வந்து என்ன இருக்கா, எல்லாருக்கும் வந்து ஒரு ஞாபகமா இருக்கு சொல்றதா இங்க பாக்குறோம். இங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா, பாபிலோன். பாபிலோன் வந்து விழுந்தது சொல்லி சொல்றாங்க. ஓகே, பாபிலோன் சொல்றது ஒரு ஆளா, இல்லைன்னா ஒரு அமைப்பா, ஒரு தேசமா, இல்லைன்னா ஒரு நாடா? பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பழைய ஏற்பாடுல வந்து பாத்தீங்கன்னா இல்ல இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து பாபிலோன் சொல்றது நேபுகாத்நேசர் உடைய ராஜ்யம் சொல்லி பாக்குறோம். ஓகே, அது அப்பயே அழிஞ்சிருச்சு. அவ புதிய ஏற்பாடுல எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா, இதை வந்து ஒரு மதத்துக்கு, மதம் சார்ந்த ஒரு அமைப்புக்கு வந்து சொல்றாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அது வந்து என்ன பண்ணுது, ஏகப்பட்ட தீமைகளை செஞ்சுட்டு இருக்கு. தேவன் என்ன பண்றாரு, அதுக்கு ஏற்ற நேரத்துல வந்து நியாய தீர்ப்பு தரார் சொல்லி பாக்குறோம். சோ அந்த நியாயத்து தரதுதான் வந்து இங்க பேசிட்டு இருக்காங்க. அது வந்து அந்த நியாய தீர்ப்புல வந்து அது அழிக்கப்படுது, முற்றிலுமா டிஸ்ட்ராய், தேவனுடைய கோவாக்னில வந்து அழிக்கப்படுது. அதோட புகை வந்து என்ன பண்ணுதான், அது எலும்பி என்றென்றைக்கு அது என்ன பண்ணுதான், நினைவு ஊற்றுறதா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, டே அண்ட் நைட் அது வந்து நினைவு ஊற்றுறதா இருக்கு சொல்லி பாக்குறோம். இதுதான் அவங்க குறிக்கிறதா இருக்கு. இதுக்கு ஒத்த இன்னொன்னு வசனம் கூட நம்ம பார்க்கலாம். எதுனா வந்து ஐசையா 66 அதுல கடைசி வசனம் படிங்க. எதுனா 23 இருந்தே படிங்க. 23, 22, 23, 24 படிங்க. ஐசியா 66, 22, 23, 24. நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். யாவரும் வருவாங்க சொல்லி பாக்குறோம். அடுத்து, அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவருடைய அக்னி அவியாமலும் இருக்கும். ஓகே, பிரேதங்கள் செத்து போயிட்ட பிறகு என்ன இருக்கும், மாம்சமான யாவருக்கும் அரோசிகமாய் இருப்பார்கள். ஓகே, சோ அவங்க வந்து செத்துப்போன புறங்கள் எப்படி இருக்கும், பூச்சி புழு இருந்து இருக்குது சொல்லி பாக்குறோம். அந்த மாதிரி அவங்க என்ன பண்றாங்களா, எனக்கு விரோதமாய் துன்மார்க்கர் தேவன் என்ன பண்றாரு, முற்றிலும் அழிச்சிடுறாரு சொல்றதுதான் அந்த அங்க வெளிப்படுத்தல சொல்லப்பட்ட அந்த அக்னி கடலா இருக்கட்டும். இங்கே அதுக்கு வந்து என்ன டைரக்டா நடக்கும் சொல்றத, தேவனுக்கு விரோதமா வந்த மக்கள் என்ன நடக்கும் சொல்றத வந்து இங்க டைரக்டா சொல்றாங்க. அவங்களுடைய நினைவுகள் என்ன இருக்குமா, மனிதர்களுக்கு அரோசியமா இருக்கும். அரோசியம்னா என்னது, இங்க அதை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் காமிக்கிறேன் பாருங்க. அது வந்து ஹேட்ரட் ஆர் டிஸ்கஸ்டிங். டிஸ்கஸ்டிங்னா என்னது, அருவறுப்பு. ஓகே, சகிக்க முடியல சொல்லி சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, டிஸ்டஸ்டபிள். ஸோ அந்த மாதிரி ஒரு காரியம் சொல்லி பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் முட்டை வந்து கெட்டு போயிடுச்சுன்னா வந்து நாத்தடிக்கும் பார்த்தீங்களா, இல்லை நீங்கள் கீழே ஏதாவது வந்து சாக்கடையோ அந்த மாதிரி பார்த்துறீங்கன்னா அப்போ ஸ்மெல் வர்றது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அருவருப்பீங்களா, அப்படியே விலகி போவீங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் வந்து இந்த துன்மார்க்கம் செய்கிற மக்களுடைய நினைவுகள், அந்த காரியங்கள்லாம் வந்து உங்களுக்கு அருவருப்பாக இருக்கும் சொல்லி பார்க்குறோம். இதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. இதுக்கு டைரக்டா இவரே யோபு கூட வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையை வந்து என்ன சொல்றாரு, அவருக்கு வரும் துன்ப நிமித்தம் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, என் வாழ்க்கையை நான் வந்து அரோசிக்கிறேன், அது எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் சின்ன குழந்தையில இறந்து போயிருக்கலாமே, எனக்கு ஏன் இவ்வளவு வேதனை சொல்லி அவர் என்ன பண்றாரு, தன் வாழ்க்கையை வந்து அரோசிக்கிறார். அதே வார்த்தை வருது சொல்லி பாருங்க. 10:1. என் ஆத்துமா ஜீவனை அரோசிக்கிறது. எனக்கு ஜீவன் வாழவே பிடிக்கல, எனக்கு இந்த ஜீவனே வந்து பிடிக்கல சொல்லி சொல்றாரு. நான் என் துயரத்துக்கு எனக்குள்ளே இடம் கொடுத்து என் மனம் சஞ்சலத்தினாலே பேசுகிறேன். மனம் சஞ்சலத்தினால பேசுறாரா. அப்படியே கீழே பாத்தீங்கன்னா அவர் வந்து அவர் பறக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம், தப்பா இருக்கு சொல்லி பேசுவார். ஓகே, படிங்க 18 வசனம். நீர் என்னை கர்ப்பத்திலிருந்து புறப்பட பண்ணியது என்ன, ஒரு கண்ணும் என்னை காணாதபடிக்கு நான் அப்பொழுதே ஜீவித்து போனால் நலமாமே. அப்பயே செத்து போயிருந்தா நல்லா இருக்குமே சொல்லி சொல்றாரு. அப்பயே டைரக்டா நான் என்ன பண்ணிருக்கலாம், அம்மாவோட வயிற்றுல இருந்து டைரக்டா நான் வந்து படுகொலைக்கு நான் இறங்கியிருக்கலாம், அப்பயே செத்து போயிருக்கலாம் சொல்லி சொல்றாரு. ஸோ அப்படி வந்து அவர் வேதனைப்படுறாரு. நான் பிறவாம இருக்கணும், அவர் பிறந்த தேதியை முதற்கொண்டு வந்து சபிக்கிறார் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, நான் ஏன் பிறந்தா சொல்லிட்டு, ஏன்னா அவ்வளவு வேதனையில இருக்காரு சொல்லி பார்க்குறோம்.
ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு வந்து அவங்க துன்மார்க்கருடைய நிகழ்வுகள் அந்த காரியங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரோசியமா இருக்கும். அரோசியம்னா என்னது? அவங்களுக்கு வந்து அருவருப்பா இருக்கும் சொல்லி பார்க்குறோம். அவங்க வந்து அந்த தேவனை விட்டு விலகுற மக்கள் வந்து அவங்களோட நினைவுகள் வந்து என்ன இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு எச்சரிப்பா இருக்கும் சொல்லி பார்க்குறோம் அவங்களுக்கு. அதனால தான் வந்து அவங்க என்ன என்ன பண்றாங்கன்னா இரவு பகலும் அவங்க வந்து ஞாபகமா இருக்கும் சொல்லி பார்க்குறோம். வாதிக்கப்படுவார்கள் சொல்லும்போது அது வந்து நினைவா இருக்கும் சொல்லி பார்க்குறோம். இதான் வெளிப்படுத்தல் 14 கூட நம்ம என்ன பார்க்குறோம்? அவங்களுடைய ஸ்மோக், அவங்களுடைய நினைவுகள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரைசஸ் ஃபார் எவர் அண்ட் எவர். அது எப்பயுமே வந்து மக்கள் மத்தியில ஞாபகமா இருக்கும். தேவனுக்கு விரோதமா நடக்கிறவங்க வந்து எப்படி அழியிறாங்க சொல்லி சொல்றது. ஓகேவா? இதுதான் அங்க அக்னி கடல் சொல்லி சொல்லப்படுறது தவிர அழிவு சொல்லி சொல்றது தான் நம்ம பார்க்குறோம். முற்றிலுமா அழிக்கப்படுறது, டிஸ்ட்ராய் பண்ணப்படுறது தான் அங்க பார்க்குறோம் தவிர மற்றபடி அவங்க வேதனை அடைகிறத பத்தி இங்க போடவே இல்லை. தேவன் யாரையுமே வந்து என்றென்றைக்கும் அக்னியில எரியறதோ வேதனைப்படுறதோ கஷ்டப்படுறதோ வந்து பார்க்கறது இல்லை சொல்லி பார்க்குறோம். அந்த நம்ம பார்த்த எரேமியா 19 பார்த்தீங்கன்னா அந்த நினைவுகள் கூட என்ன இல்லையா தேவனுடைய யோசனைகள் இல்லை சொல்லி பார்க்குறோம். அந்த வசனம் மட்டும் பார்க்கலாம். எரேமியா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஓகே, அதுல என்ன சொல்றாருன்னா, நார் டிட் இட் என்டர் மை மைண்ட். ஓகே, இந்த மாதிரி காரியங்கள் நான் சொல்லவும் இல்லை, எங்கேயும் நான் வந்து உங்ககிட்ட காமிக்கவே இல்லை. இது என்னோட இருதயத்துல கூட என்ன இல்லை, தோணுது கிடையாது, என் யோசனையில கூட இல்லை சொல்லி சொல்றாரு. ஓகே, அப்படிப்பட்ட விஷயத்த வந்து மக்கள் என்ன பண்றாங்கன்னா யோசிச்சு மனுஷங்க தான் என்ன பண்றாங்க இந்த மாதிரி துன்மார்க்கமான எப்படிலாம் மக்களை டார்ச்சர் பண்ணலாம், எப்படிலாம் பண்ணலாம் சொல்றது யோசிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இந்த நரகம் சொல்ற கான்செப்ட் வந்து வேதாமத்தில் நுழைஞ்சுது சொல்லி பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நரகம் சொல்ற வார்த்தையே கிடையாது. ஓகேவா? அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இங்கே கூட நான் வந்து ஹெல்த் போடுறேன் பாருங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நியூ டெஸ்ட்மெண்ட்ல தான் 15 வாட்டி இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா இங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெல் கிடையாது, ஹெலனிஸ்டிக்ஸ் சொல்லி சொல்றாங்க. இது வந்து கிரேக்க யூதர்கள் சொல்லி பார்க்குறோம். ஓகே, இது அப்படியே காமிக்கிறேன். கிரேக்க யூதர்கள், கிரீக் ஹிஸ்டோரியன்ஸ் கல்ச்சர் அலெக்சாண்ட்ரியா, ஹெலனிஸ்டிக்ஸ் சொல்றது பீரியட். ஓகேவா? இங்கே கிரேக்க யூதர்களை பத்தி சொல்றாங்க. இந்த 2 வாட்டி வருது. அப்போ இந்த 15 வாட்டி வந்து பாத்தீங்கன்னா 2 வாட்டி போயிடுச்சுன்னா 13 வாட்டி. அதுல 1 பேதுரு வந்து 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா டார்டூரை சொல்லுது சொல்லி பார்க்குறோம். மிச்ச இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது கெஹேனாவை குறிக்குது. கெஹேனா சொல்றது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அது ஒரு பள்ளத்தகு, GEHENNA, கெஹேனா. ஓகே, அது வந்து ஒரு பள்ளத்தகு குறிக்கிறதா இருக்கு சொல்லி பார்க்குறோம். இமேஜ் போட்டோன்னா வரும் பாருங்க. இதான் அந்த இடம் கெஹேனா, லேக் ஆஃப் எவர்லாஸ்டிங் ஃபயர் சொல்றதா இந்த இடம். ஓகே, எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இப்போ இருக்கிற அந்த பிக்சர் கெஹனா. சரி, அப்ப எப்படி வந்து வேதாகமத்தில் நுழைஞ்சுது சொல்லி பார்க்கும்போது இது வந்து பிளாத்தோ சொல்றவர் வந்து அவர் தான் வந்து இந்த நரகம் சொல்ற இதையே வந்து இன்வென்ட் பண்ணார் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அது கூட நம்ம வந்து இந்த ஒரு டாக்குமெண்டேஷன்ல இது பார்க்கலாம். இது டேனியல் டூட் சொல்றவர் வந்து எழுதியிருக்காரு, எப்படி வந்து நரகம் சொல்றது வந்து உள்ள நுழைஞ்சு சொல்றது. த பிலாசபர் இன் மோர்னிங், பிளாட்டோ இன்வென்ஷன் ஆஃப் ஹெல். இன்வென்ஷன்னா என்னது? கண்டுபிடிப்பு. ஓகே, டிஸ்கவரினா ஏற்கனவே இருக்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறது. இன்வென்ஷன்னா இல்லாத விஷயத்த புதுசா வந்து இன்வென்ட் பண்றது சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படிதான் வந்து இல்லவே இல்லை இல்லாத நரகத்தை என்ன பண்றாங்க, இன்வென்ட் பண்றாங்க. எதுக்காக இன்வென்ட் பண்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்ப இருக்க ரோமன் சிச்சுவேஷன்ஸ், சாரி அந்த கிரேக்க கவர்மெண்ட்ஸ் வந்து எப்படிப்பட்ட கவர்மெண்ட்ஸ் இருந்தா நல்லா இருக்கும், மக்கள் கீழ்ப்படுகிற மக்களா இருக்கணும், கீழ்ப்படிய வைக்கணும்னா மக்களை வந்து அப்ப என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஒரு பயத்தை வந்து உண்டு பண்ணணும். நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா நீங்க வந்து செத்து போயிடுவீங்க, நரகத்துல வேதனை அடைவீங்க என்றென்றைக்கும் சொல்ற அந்த கான்செப்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா இவர் கொண்டு வந்தது. இவர் ஒரு பிலாசபர். மக்களை எப்படி வந்து இந்த சமுதாயத்துல வந்து அந்த கவர்மெண்ட் கீழே வந்து அவங்கள வந்து கீழ்ப்படிய வைக்கிறது, அவங்கள தப்பு செய்யாதபடிக்கு அவங்கள வந்து கீழ்ப்படிய வைக்கிறதுக்காக வந்து வந்தது தவிர மற்றபடி பைபிள்லயோ வந்து பழைய ஏற்பாடுலயோ இல்லை. அதனால யூதர்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் பழைய ஏற்பாடு வச்சிருந்தாங்க. அதனால தான் பழைய ஏற்பாடுலாம் சுத்தமா நரகம் சொல்ற கான்செப்டே இல்லை. அதே மாதிரி புதிய ஏற்பாடுலயும் பாத்தீங்கன்னா நரகம் சொல்ற வார்த்தையே கிடையாது. ஓகேவா? ஆனா என்ன ஆச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பிளாத்தோ வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நரகம் சொல்ற கான்செப்ட் வந்து அதுக்கப்புறம் இருக்கிற அப்போஸ்தலர் பவுலோ பேதுரு அப்பெல்லாம் நரகம் சொல்றதே கிடையாது. அதுக்கப்புறம் என்னாச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, கொடுதான ஓநாய்க்கள் உள்ள நுழைஞ்சு என்ன பண்றாங்கன்னா, உள்ள இருக்கிற உண்மையான சத்தியத்தை எடுத்துட்டு அவங்க வந்து அதை மாத்தி நரகம் சொல்ற கான்செப்ட்லாம் உள்ள கொண்டு வந்தாங்க சொல்லி போகிறோம். இதுக்குதான் வந்து ஈவன் பவுலே வந்து கூட வந்து வான் பண்றாரு. அது கூட படிக்கல நம்ம.
அது அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29, 30 படிங்க. ஆக்ஸ் 20, 29, 30. அது எபேசு சபைக்கு வந்து கடைசியா வந்து ஃபேர்வெல் சொல்றாரு. இது 3ஆம் பயணத்துல பவுல் வந்து பாத்தீங்கன்னா 3 பயணங்கள் பண்ணுவாரு. அதுல கடைசி பயணம் தான் இது, எபேசு சபைக்கு பண்றது. அப்ப வந்து அவர் என்ன பண்றாரு, மக்களுக்கு வந்து அழுது வான் பண்றாரு. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஓகே, மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. சத்தியத்தை விட்டு. ஓகே, அவங்க என்ன பண்றாங்க, மாறுபாடான விஷயங்கள். அந்த மாறுபாடான விஷயங்கள் தான் ஒண்ணு நரகம் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, நம்ம ஏற்கனவே வந்து ஆத்மா சாகும் சொல்லி பார்த்தோம். ஆனா உலகத்துல வந்து என்ன சொல்றாங்க, சாகாது, இந்த மாறுபாடான உபதேசம் சொல்லி பார்த்தோம். அதே போல நரகம் சொல்றதும் வந்து தேவன் அது நினைக்க கூட இல்லை, யோசிக்க கூட இல்லை. தேவன் மிகவும் அன்பானவர் சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பொய்யான காரியங்கள் வந்து வேதாகமத்துல வந்து நுழைச்சி இப்ப எல்லாருமே வந்து நரகத்தை நம்புறவங்களா இருக்காங்க. எப்படி வந்து மற்ற ரிலிஜியன், ஹிந்துவிசம், முஸ்லீம், புத்திசம் நம்புற மாதிரி கிறிஸ்துவமும் வந்து நம்புறதுக்கு வந்து இப்படிப்பட்ட மாறுபட்ட உபதேசம் உலகத்துல இருக்க சாத்தான் மூலமா என்ன பண்ணப்பட்டது, உள்ள நுழைக்கப்பட்டது சொல்லி பார்க்கிறோம். மற்றபடி பைபிளையும் பார்த்தீங்கன்னா நரகம் சொல்ற வார்த்தையே கிடையாது சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ஸோ இதன் பிறகு நம்ம வந்து பார்க்க போற முக்கியமான டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஷுரான் லாசரஸ், அந்த ஓமை. லூக்கா 16ஆம் அதிகாரத்துல இருக்கிற அந்த ஐஷுரான் லாசரஸ் ஓமை பத்தி நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா அது நீங்க வந்து தெளிவா நம்ம பார்க்க போறோம் முழுமையாக. அப்ப அங்க சொல்லப்பட்ட ஐஷுரான் யாரு, லாசரஸ் யாரு, ஐஷுரான் என்ன தப்பு செஞ்சதுனால அவர் வந்து அந்த பாதாளத்துக்கு கொண்டு போகப்பட்டாரு, லாசரு அவர் என்ன நல்லது செஞ்சதுனால அவர் இங்க கொண்டு போகப்பட்டாரு, ஏன் ஐஸ்வர்யன் வந்து ஆபிரகாம வந்து அப்பான்னு சொல்லி சொல்றாரு, தகப்பனே சொல்லி சொல்றாரு, ஏன் ஆபிரகாம் வந்து ஐஸ்வர்யனை வந்து மகனே சொல்லி சொல்றாரு, அப்புறம் ஐஸ்வர்யன் வந்து எனக்கு 5 சகோதரர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்களே அவங்க யாரு, இந்த பிளவு என்ன சொல்ற ஒவ்வொன்றத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம், டீட்டெயில்டா நம்ம ஆராய்ஞ்சு பார்க்க போறோம். ஸோ அது மூலமா நம்மளுக்கு வந்து இன்னும் அதிகமான தெளிவு கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தது. ஸோ நீங்கள் இன்னும் அதை கேளுங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட்ல எழுதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணப்படும். நன்றி.